ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா பார்க்கலாம். பன்னீர் டிக்காவுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். அரிசி மாவு இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆனியன் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. கேப்சிகம், நான் க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லோ, ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. டூத் பிக்கர் வந்து எண்ணெயில் போடும்போது கரிஞ்சிரும். ஸோ அதனால் நான் ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன். இது வந்து கொரியாண்டர் பவுடர் நானே அரைச்சது. இது கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவு. இது வந்து ரெட் பவுடர், கலர் பவுடர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். வாங்க மிக்ஸ் பண்ணலாம். அரிசி மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு நெசசிட்டினா, உங்களுக்கு அந்த இது பிடிக்கணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஒரே டைம் ஆட் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். இப்போது சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கலர் ரெட் கலர் வந்துட்டு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போட்டால் கொஞ்சம் கலரிஷாக நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீரோட பைண்ட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேப்சிகமும் ஆனியனும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் பைண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுபோல் பன்னீர் வந்து எடுத்ததுமே ஃபஸ்ட்டு வெளியில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிடாதீங்க. அது சாஃப்டாக ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். எப்போ தேவையோ அப்போ எடுத்து கட் பண்ணி டக்குன்னு உடனே சமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்து கிண்டணும், இல்லைனா உடஞ்சிரும் பன்னீர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்பூன் நாட் ஓகேனா கையால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் பண்ணால் உடையாமல் இருக்கும், பெட்டர். டூத் பிக்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆனியன் எடுத்துக்கிறேன். அப்புறம் க்யூபு, அப்புறம் கேப்சிகம். எந்த டைப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று கேப் இருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாவு வந்து நடுவில் வந்து வேகாமலே இருந்துடும். இப்போ க்யூப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் தக்காளி கூட யூஸ் பண்ணலாம். சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பொரியறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் 5 ஸ்பூன் ஆயில் வச்சுக்கிறேன். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். 5 ஸ்பூன் போதும். மேலே அதுக்கப்புறம் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெய் ஹீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். பொறுமையாக வைங்க, எண்ணெய் இருக்கிறதுனால மேலே தெரிக்கும். முக்கியமான பார்ட் இது தான். நம்ம போட்ட உடனே திருப்பி விடுங்க, இல்லைன்னா அது பேனோட நல்லா போய் ஒட்டிக்கும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் திருப்புறது. ஒன்று ஒன்றா நல்லா கை வச்சு கூட டூத் பிக்கர் எடுத்து கூட திருப்பி வச்சுக்கோங்க. சுடாது, அது பரவாயில்ல. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க.
நம்ம 4 பக்கமும் நல்லா திருப்பி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் மசாலா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெடி. மைனீஸ் அப்புறம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சூடாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.